சில நாட்களாகவே பல இளைஞர்கள் என்னை தொலைபேசியிலே அழைக்கிறார்கள். "அண்ணா வேலை இழப்பு ஏற்படுதுண்ணா, எங்க வருங்காலம் என்ன?" கேள்விக்குறி. அவங்களது மட்டும் இல்ல. இது உங்கள் குறையும் கூட. ஆமாம், இதற்கு தீர்வுதான் என்ன? உலகம் முழுவதுமே யுத்தம் என்ற ஒரு இக்கட்டான சூழலில் சென்று கொண்டிருக்கிறது. யாரும் இதற்கு விதிவிலக்கு அல்ல. எனினும் பொருளாதாரத்தை சீர்படுத்த சில வழிவகைகள் உண்டு என்றே எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. வரி சலுகைகள் வெளிநாடுகளில் இது போன்ற ஒரு சூழ்நிலை வரும்போது அபரீதமான வரி சலுகைகளை தந்து விடுகிறார்கள். மேலும் ஏற்கனவே வரி கெடுபிடிகளாலே முடங்கியுள்ள நிறுவனங்கள்னு சிலதெல்லாம் இருந்திருக்கும். இந்த கணக்கு ஃப்ரீஸ் ஆகி இருந்திருக்கும். ஏதோ ஒரு சட்ட சிக்கல்கள். அவற்றையெல்லாம் சற்று தளர்வு பண்ணி அவங்களெல்லாம் இயங்க வச்சா பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள், லட்சக்கணக்கான குடும்பங்கள் மீண்டும் 3 வேளை உணவுக்கு வழியை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிவிடலாம். அதே போல மற்றொரு செயல்பாடு, கடன் வசூல் செய்யும் நிறுவனங்களின் கெடுபிடிகளை குறைப்பதற்கு என்ன வழி யோசிக்க வேண்டும். ஏனென்றால் பொருளாதாரம் சரியத் துவங்கும் பொழுது உடனடியாக இதை கவனிக்க வேண்டும். வங்கிகள் தாராளமாக கடனை தர வைக்கணும். அப்போதான் நாட்டில் பணப்புழக்கம் மீண்டும் ஏற்பட துவங்கும், வேலை வாய்ப்பு பெருகும்.